Taste the Daily. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர்கள் சேர்க்கைக்கான கல்வி கட்டணத்தை அதிமுக ஆட்சி காலங்களில் முழுமையாகவும் முறையாகவும் செலுத்தப்பட்டு வந்ததாக கழக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு RTE திட்டத்திற்கான நிதி கடந்த ஆண்டுகளில் விடுவிக்கவில்லை எனவும், மத்திய அரசு நிதியளித்தால் மட்டுமே கல்வி சேர்க்கை நடைபெறும் எனவும், பொறுப்பற்ற முறையில் ஏழை எளிய மாணவர்களின் கல்வி கனவை தகர்க்கும் நோக்கத்தில் துறையின் அமைச்சரும் பள்ளிக்கல்வித்துறையும் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே இத்திட்டத்தின் மூலம் படித்து வரும் மாணவர்களின் நிலுவை கட்டணம் மற்றும் இந்த ஆண்டுக்கான கல்வி கட்டணத்தையும் சேர்த்து செலுத்துமாறு தனியார் பள்ளி நிர்வாகங்கள் வலியுறுத்தும் நிலையில், பணம் இல்லாத ஏழை எளிய பெற்றோர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவிப்பதாக கழக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மத்திய அரசு பணம் தரவில்லை என்று காரணத்தை கூறி மாநில அரசு தட்டி கழிக்காமல் உடனடியாக மாநில நிதியிலிருந்து இத்திட்டத்திற்கான நிதியை விடுவிக்குமாறும், ஒவ்வொரு வருடமும் போதுமான கால அவகாசம் எடுத்து RTE-யின் 25% மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் நிர்வாகத்திறனற்ற பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய அரசிடம் வலியுறுத்தி RTE திட்டத்தின் நிதியை பெறுவதற்கு வக்கில்லாமல் தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய நடுத்தர மாணவர்களின் கல்வியோடு விளையாடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தன்னுடைய பிள்ளைகள் நலனில் மட்டுமே அக்கறை கொள்ளும் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் ஏழை எளிய நடுத்தர மக்களின் பிள்ளைகள் மீதும் அக்கறை கொண்டு மாநில நிதியிலிருந்து RTE-க்கான நிதியை விடுவித்து 25% மாணவர் சேர்க்கையை உடனடியாக பூர்த்தி செய்யுமாறு வலியுறுத்துவதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி தெரிவித்துள்ளார்.